அடுத்த பாடல் 1727. உலர்ந்தனர் பின்னும் உலரென நிற்பர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உலர்ந்தனர் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு துணி இருக்குது, ஈரமாக இருக்குது, அதை என்ன சொல்லுவோம்? ஈரமாக இருக்குது, உலர்த்துங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து அந்த தன்மை போதல். அதுபோலவே இந்த பிறவிக்கான வினைகளோடு ஒரு உயிர் பிறந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ அந்த வினைகள் தீர்ந்து போச்சு. இப்போ வினைகள் என்று சொல்லப்படுவது புரிவதற்காக சொல்கிறேன். அது ஈரமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த உடம்பு ஒரு துணின்னு வச்சுக்குவோம். இந்த துணியில் ஈரமாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த உடம்பானது வினைகளோடு நிற்கின்றது. அப்போ அந்த ஈரம் காஞ்சி போச்சு. உடம்புல இருக்கக்கூடிய வினைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் காஞ்சி போச்சு. காஞ்சி போனால் என்ன ஆயிடுச்சு? இது உலர்ந்து போச்சு. உலர்ந்து போனால் பின் என்ன ஆகுது? இந்த இடத்துல இறந்து போகுது இந்த இடத்துல, இல்லையா? அப்போ உலர்ந்தனர் பின்னும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வினைகள் எல்லாம் தீர்த்துட்டார். இந்த இடத்துல அவர்களுக்கு என்று வினைகள் இல்லை இந்த இடத்துல. அதற்கு பின்பும் உலர் என நிற்பர் அப்படிங்கிறாரு. உலர்னா என்ன? எனக்கு வேணும்னு நிற்பாங்களாம் இந்த இடத்துல. உலர்னா என்ன? இந்த இடத்துல இங்கு பலர் உலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இலக்கண தெரியா பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, அங்கே அவர் உலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்போ இருக்காருன்னா எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? ஆசையின் காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்களா? இந்த இடத்துல நான் இதை மட்டும் அனுபவிச்சுட்டு போய்க்கிறேனே அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் மனசில் வந்துட்டா கூட மீண்டும் அவர்களுக்கு என்று ஒரு பிறவியானது நிற்கும். ஸோ அதான் முதடியில் சொல்கிறாரு. ஸோ இன்னும் தீர்க்க வேண்டிய வினைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி நிற்பார்கள். இப்போ ஏன் இந்த ஆசை வந்துச்சு அப்படின்றது, இந்த வார்த்தை இன்னும் கடினமாக ஆழமாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது உபநிஷத்தில் இருக்க கதை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த பிறவி தான் கடைசி பிறவி அவருக்கு. இது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஞானம் அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல. அவருக்கு பிறவிகள் கர்ம வினைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு இந்த இடத்துல அவருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டார் இந்த இடத்துல? அவர் இன்னும் உடம்பை விடக்கூடிய காலம் இன்னும் சில வருட மாத காலம் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவருக்கு சீடர்கள்லாம் இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். சீக்கிரத்தில் உடம்பை விட போகிறாரு, இறைவனோட போய் கலக்க போகிறார். அந்த நிலையில் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் திடீர்னு ஒரு பன்றி என்ன பண்ணுது? இந்த இடத்துல குட்டி போடுது. பன்றி ஒரு 10 குட்டிகள் போடுது அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில். இதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஆகா ரொம்ப அழகாக இருக்கே இந்த பன்னிக்குட்டி அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு? இந்த பன்னிக்குட்டி கூட ஒரு 2 நாள் விளையாண்டா நல்லா இருக்குமே, அழகாக இருக்கே இந்த பன்னிக்குட்டி, அது கூட விளையாடுவோமா அப்படின்னு யோசிச்சிட்டார். விளையாடுவோமான்னு யோசிச்சிட்டார். வினைகள் பற்றியது. ஏன்னா எதை நினைக்கிறோமோ அது மனதில் பதிந்து விடுகின்றது. இப்போ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆகா நம்ம பன்னிக்குட்டியாக விளையாடணும், பன்னி பற்றி நினச்சிட்டோம் அப்படின்னால அந்த பற்றிய வினை என்ன ஆயிடுச்சு? பன்னிக்குட்டை கூட போய் விளையாடணும் அப்படின்னா ஒரு பன்னியாக பிறந்த ஆகணும் இந்த இடத்துல. அதனால் இவர் மனித ரூபத்தில் கூட விளையாடலாம் இந்த இடத்துல. பட் அவருடைய எண்ணங்கள் அது போல் இருந்திருக்கிறது. உடனே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம பன்னிக்குட்டியாக திருப்பி பிறக்க போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன ஒரு கருத்து? பன்னிக்குட்டியாக பிறந்தால் திருப்பி அதில் ஒரு பன்னிக்குட்டிக்கிட்ட ஆசை நிறையா இன்னும் வினை பற்றி பிறவி அதிகரிச்சிருமோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சீடரை கூப்பிட்றாரு. இந்த இடத்துல முதன்மை சீடனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? இந்த நடந்த சம்பவங்களை சொல்கிறார். இதை போக்குவதற்கு நான் சில விஷயங்களை செய்ய போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணுங்கிறாரு. அவனும் சரின்னுட்டான். இப்போ பக்கத்தில் வந்த பன்னிக்குட்டி குட்டி போட்டுச்சு இல்லையா, அது மீண்டும் கர்ப்பவாசம் தரித்தது. மீண்டும் என்ன பண்ணுது? குட்டி போட போகுது இந்த இடத்துல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த இந்த பன்றி கண்ணா இருக்குது, இது குட்டி போட போகுது. எனக்கு இன்னும் அந்த ஒரு ஆசை என்னுடைய மனதில் பதிந்து விட்டபடியால் நான் பன்றியாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த பன்றியோடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டி இருக்கு இல்லையா, அது குட்டிக்குள்ளே போய் பிறக்க போகிறேன். எத்தனையாவது குட்டியாக பிறப்பேன். மொத்தம் ஒரு 10 குட்டி போடுதுன்னு வச்சுக்குவோம். 10 குட்டியில் நான் பிறக்கக்கூடிய குட்டியில் மட்டும் இந்த அடையாளத்தோடு நான் பிறப்பேன். ஞானி இல்லையா, ஞானினால அவருக்கு தெரியுது எந்த மாதிரி பிறக்க போகுதுன்னு. இந்த பன்னிக்குட்டி பிறந்தனே அதை என்ன பண்ணு, கொன்னுடு நீ அப்படிங்கிறாரு. நீ கொன்னுட்டின்னா அதோடைய ஆசை தீர்ந்து போச்சு, நான் இறைவனோடு 2.5 கலந்து விடுவேன் அப்படின்றத அவர் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. சொன்னவுடனே என்ன ஆயிடுச்சு? சீடனும் அப்போ எனக்கு அதனுடைய பாவம் பற்றுமே குருவே அப்படிங்கிறார். இல்லை நீ ஒரு நபருக்கு உன்னுடைய குருவுக்கே பிறவி இல்லாத நிலையை கொடுப்பதற்கு காரணியாக நிற்கின்றாய். அதனால் உனக்கு புண்ணியம் தான் வரும், உனக்கு பாவம் ஒன்றும் பற்றாது, நீ கவலைப்படாதே செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது பிறந்துச்சு இந்த இடத்துல. பிறந்தவுடனே என்ன பண்ணுறாரு? கத்தி எடுத்துக்கிட்டு போகிறான் சீடை அதை வெட்டுறதுக்கு.
அவர் ஞான நிலையில் இருந்தார் இல்லையா, அவருக்கு தெரியுது கத்தி எடுத்துகிட்டு பக்கத்து உடனே பயப்படுது, பதறுது, ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றம் இயற்கையிலே இயல்பில் வருது. அப்போ அது என்ன சொல்லுதான், நான் தான் உன்னை கொல்ல சொல்லி சொன்னேன், என்ன பண்ணு, இப்போ தான் அம்மா கிட்ட பிறந்திருக்கேன், பாலை மட்டும் குடிச்சிக்கிறேன் நான், அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ அப்படின்றார். பால் குடிக்கப்படுது. பால் குடிப்படுவதனால் என்ன ஆகுது, இங்கே வினைகள் மேலும் அதோடைய ஆசைகள் அதிகரிக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்தில் குழந்தைகள் பிறக்கும் வரை அது நான் என்ற அகங்காரம் இல்லாமல் தான் இருக்கிறது. எப்பொழுது அது தாய்ப்பாலை கொடுக்க ஆரம்பித்து உலக உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கின்றதோ, அந்த உணவில் இருக்கக்கூடிய குணங்கள் தான் அவர்களுக்கு பதிய பெற்று அதுதான் நான் எனது என்று அங்கே ஆரம்பிக்கின்றது. இயற்கை இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் அந்த பாலை குடிச்சுன்னா அதுக்கு ஆசை வந்துச்சு, எல்லாமே சகதியில் உருண்டு விளையாடுது. அப்போ அது அந்த பன்னிக்குட்டியில் இருக்க முனிவர் சொல்கிறாரா, சகதியில் குடிக்கிறது நல்லா இருக்குப்பா, இருப்பா ஒரு 2 நாள் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரா அவர். இந்த இப்படி சொல்லி சொல்லியே என்ன பண்ணுறாரு, அந்த வாழ்க்கை முழுவதுமே அவர் வாழ்ந்து என்ன பண்ணுறாரு, போகின்றார். ஸோ எதுக்கு இந்த கதையை அது நிறைய போகும், அதை தொடர்ந்து அப்படியே அவருக்கு இன்னொரு பிறவி வரும், அப்படியே அந்த கதையை தொடர்ந்து போகும். ஸோ எதுக்கு சொன்னால், இங்கு முனிவராக இருந்தாலும் இந்த எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனுக்கு பற்றி என்ன பண்ணும், அது அவனுடைய பிறவிக்கே காரணமாக போகும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல மனிதனுடைய எண்ணங்களில் ஆசை வருவது இயல்பு. அந்த ஆசை வந்தோன்னே என்ன செய்யணுமா, இப்போ மனசுக்குள்ள நம்ம போன பாடலில் பார்த்தோம் இல்லையா, மனசுக்குள்ள இறைவி மன ரீதியாக இருக்கின்றாள் அப்படின்றது இப்போ அண்டலிங்கத்துடைய இறுதி பாடலில் பார்த்தோம். சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய உடையில் மனசு ரீதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை வருவதற்கு காரணம் அந்த இறைவன் தான். இப்போ என்ன சிந்திக்கணுமா, இறைவா ஒரு முறையும் காலை முதல் இரவு வரைக்கும் பலவிதமான சிந்தனைகள் ஆசைகள் மனிதனுக்கு வரத்தான் செய்யும். இறைவா உள்ளேருந்து ஆசை வந்திருக்கு, அந்த ஆசை உன்னை நோக்கிய பயணத்திற்கு இருந்தால் எனக்கு அதை அனுபவிப்பதற்கு கொடு, இல்லை என்றால் அந்த ஆசை என்னுடைய மனதிலிருந்து போவதற்கு வழியை காட்டி கொடு என்று ஒரு பிரார்த்தனையை திருப்பி திருப்பி என்னென்னலாம் ஆசை வருதோ மனசுக்குள்ளே தெரியாத, நாளைக்கு கூட வேறு ஏதாவது ஆசை வரும் நமக்கு. இதுபோல் பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போ உள்ளே மனதில் தானே அந்த இறைவன் சிதம்பரமாக உள்ளே இருக்கிறார். இந்த இடத்துல மனதில் ஆகாச தத்துவத்தில் அவர் என்ன பண்ணுவாரா, இந்த இடத்துல எது நன்மையோ உடனே அதை நம்மளை மறக்க வச்சிருவார். பல நேரங்களில் இந்த அனுபவம் கூட நமக்கு இருக்கும். ஏதாவது இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம், கடைசியில் மறந்து போயிருப்போம். வேறு யாராவது கூப்பிடும்போது சொல்லுவோம், ஆமாப்பா நான் கூட போகணுன்னு நினச்சேன், மறந்துட்டேன்ப்பா, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், மறந்துட்டேன், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இயல்பாகவே இது அந்த இடத்துல நடக்கும். ஸோ பதிவுகள் தானாகவே கலையப்பெறும், தானாகவே. அதனால் இந்த இடத்துல திருப்பி திருப்பி சொல்லப்படுறது ஒன்று தான், சரணடைதல் பக்தி. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய அனைத்திற்குமே காரணமாக இருக்கின்றது. அதனால் அதை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மை கருத்து. அந்த கருத்தை இந்த முதலடியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல என்னதான் இந்த இடத்துல நான் பெரிய ஆள், எனக்கு ஆசை இல்லை, எனக்கு அகங்காரம் இல்லை, பல மனிதர்கள் நாம் சொல்ல கேட்டிருப்போம். நமக்கே தோணும், எனக்கு அகங்காரமே இல்லையே, எனக்குலாம் ஆசை இல்லை, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். நாமும் சில இடங்களில் எங்காவது சொல்லியிருப்போம். இந்த இடத்துல இதுபோல் எண்ணங்கள் எல்லாம் வரும்பொழுதும் சரி, பேசும்போதும் சரி, இறைவா நான் பேசியது சரியோ தவறோ, எது நல்லதோ எனக்கு காட்டி கொடு என்று திருப்பி திருப்பி பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கும்பொழுது உள்ளே மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனானவர் நமக்கு சரியான வழியை காட்டுவார். இது முதலில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடியில் என்ன சொல்றாரு, நிலம் தரும் நீர்த்தெளி ஊனவை செய்ய அப்படின்னு சொல்றாரு. நிலம் தரும் நீர்த்தெளி அப்படிங்கிறார். ஸோ நிலம்னா என்ன, இந்த இடத்துல மண் இல்லையா, நிலம் என்ற மண்ணில் நீர்த்தெளி அப்படிங்கிறாரு, தண்ணியை ஊத்துறோம். இது ஊமையாக தான் சொல்லப்படுது இந்த இடத்துல. முதலடியில் சொன்னக்கூடிய கருத்துக்களோட உள்கருத்தாக கூட நான் தான் செஞ்சேன். நேரடியாக மேலில் இருக்கக்கூடிய கருத்து முதலடியில் சொல்கிற கருத்துன்னா, ஆசைப்பட்டா திருப்பி பிறப்பாங்கன்றதான் அதில் முக்கியமான கருத்து. இப்போது ஆசைப்பட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, உடம்பு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல ஓமையாக சொல்கிறாரு. நிலம் என்று சொல்லப்படுவது மண், தண்ணியை அதில் தெளித்தா என்ன ஆகும், மண்ணும் தண்ணியும் சேர்ந்தால் என்ன ஆகும், அது களிமண் போல் மாறும். ஏன் ஒரு களிமண் காஞ்சி போயிருக்கும், தண்ணியை தெளிச்சுனே களிமண். அதை என்ன பண்ணுவாங்க, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற களிமண்ணில் பொம்மை செய்வார்கள். பிள்ளையார் செய்யணும்னாலும் செய்யலாம், யானை பொம்மை செய்யணும்னாலும் செய்யலாம், எது பேருமே செய்யலாம். செய்பவர் என்ன ஆசை இருக்கிறதோ அவர் மனசுக்குள்ள, அவர் மனசுக்கு யானை பொம்மை செஞ்சால் சீக்கிரம் வித்துரும், இல்லை அவர் ஆசைக்கு செய்கிறாருனே வச்சுக்கோம், அவர் வீட்டுக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கோம். அவர் என்ன பொம்மை ஆசைப்படுறாரோ அதை தான் அவர் செஞ்சு வைப்பார். குழந்தைங்க செய்யும்ல, அதுக்கு என்னென்னலாம் மனசுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரிலாம் களிமண்ணை உருண்டை பிடிச்சி வைக்கும் இந்த இடத்துல. அதுபோலவே இவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டு இருக்கின்றாரோ அதற்கு ஏற்றார் போல இறைவன் என்ன பண்ணுறான், இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய மண்ணையும் நீரை அதில் தெளித்து பிசைஞ்சி என்ன பண்ணுறான், அவை செய்ய அப்படின்னு சொல்கிறார். ஊன்னா என்ன, இந்த இடத்துல உடம்பு, இந்த சதை பிண்டத்தால் ஆன உடம்பு, தலைப்பே பிண்டலிங்கம் தான். பிண்டம்னா இந்த கை கால் தனித்தனியாக இத்தனை உறுப்புகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே
எப்படி களிமண்ணை பிசைந்து செய்கிறார்களோ, களிமண்ணை எப்படி பிசைகிறாங்க, அவர்கள் ஆசைகளுக்கு ஏற்றார் போல களிமண்ணை பிசைஞ்சு பொம்மை செய்கிற மாதிரி, இவர்கள் மனதில் என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகளுக்கு ஏற்றார் போலத்தான் ஊனவை செய்ய அந்த உடம்பு என்ன செஞ்சான், தானே செய்து கொள்கிறது. இறைவனுடைய அருள் தான். ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னு அவர் ஆசைப்பட்டார்னா அவருக்கு கால் வலிமையாக இருக்கும். ஒருத்தருக்கு வேலை செய்யணும், இந்த வேலை செஞ்சு தான் வினையை போகணும்னு அவருக்கு இருந்ததுன்னா அந்த உடம்பு கை வலிமையாக இருக்கும். ஒருவருக்கு உடம்பு இப்போ இன்னைக்கு ஐடி ஃபீல்டுலலாம் பார்க்குறோம் இல்லையா, அவர்களுக்கு மனம் உறுதியாக இருந்தால் தான் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும் இந்த இடத்துல. அப்போ அது என்னென்ன இன்னைக்கு அதுக்கு ஏற்றாறு போலவே இந்த உடம்பானது அவர்களுக்கு கிடைக்கும். இதான் 2வது அடியில் சொல்கிறார். 3வது அடியில் புலம் தரும் பூதங்கள் 5ம் ஒன்று ஆக அப்படின்னு சொல்கிறார். ஸோ புலம்னா என்ன, ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம பேச்சளவில் சொல்லும்ல, புலம்பெயர் மக்கள், புலம்பெயர் தொழிலாளி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ புலம்னா இந்த இடத்துல இடம். இந்த இடத்துல ஸோ அப்போ இந்த உடம்பு வந்துருச்சு, களிமண்ணால் செஞ்ச உடம்பு வந்துருச்சு, ஆசைப்பட்ட மாதிரி உயிர் அதுக்குள்ளே வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல உடம்பு வந்துடுச்சு, ஆசைகளும் உள்ளே போயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ அது செயல்படணும். எப்படி செயல்படணும் அப்படின்னா அதுக்கு பேசுறதுக்கு வாய் வேணும், பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், மூக்கு வேணும், காது வேணும். ஏன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சாச்சு, களிமண்ணில் ஒரு மண் பொம்மை செஞ்சு வச்சாச்சு. அது செயல்படணுமே. செயல்படுவதற்கு தான் என்ன கொடுக்குறாரு இந்த இடத்துல, பூதங்கள் 5ம் ஒன்று ஆக அப்படிங்கிறார். பூதங்கள்லாம் இந்த இடத்துல 5 பூதங்களையும் குறிக்கும், அதே நேரத்தில் 5 புலன்களையும் அது குறிக்கும். இப்போ உடம்பு வந்து களிமண் செஞ்சுன்னு இது அசையணும்ல உடம்பு இந்த இடத்துல. அப்போ அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. 5 பூதங்களாக இருக்கக்கூடிய அந்த உடம்பு மண், நீர், காற்று, நெருப்பு, தண்ணி, ஆகாசம் எல்லா சத்துவம் உடம்பு வந்துருச்சு. இப்போ அது இயங்கிக்கிட்டே இருக்கணும்ல இந்த இடத்துல. அப்போ அதற்கு ஆற்றலும் அங்கு வருகிறது இந்த இடத்துல. இன்னொன்று 5 புலன்களும் இங்கு ஒன்று ஆக அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே என்ன செய்யுதா இந்த இடத்துல, ஒன்றாக இணைந்து தங்களுடைய பணியை அது செய்கிறது. தனித்தனியாக செய்யலை. இப்போ கண்ணு நான் தனியாக தான்ப்பா பார்ப்பேன், நான் பார்க்குறதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அது வாய்க்கிட்டேயோ நம்ம உணர்வுக்கிட்டேயோ சொல்ல முடியாது. கண்ணு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உணர்ந்துடும் இந்த இடத்துல இல்லையா. அதே மாதிரி உணர்வு வரும். இன்றைக்கி இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா கண்ணு இருந்தால் தான் பார்க்க முடியும். எல்லாமே ஒன்றா தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. அதே போல் இந்த உடம்புல 5 பூதங்களும் ஒன்றா தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பூதம் நான் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் இந்த இடத்துல நோய் தான் வந்து நிற்கும். நோய் தான் என்ன செய்யுது இந்த இடத்துல, இறப்பிற்கு காரணமாகவும் அது சென்று நிற்கும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒன்றா தான் சேர்ந்து இந்த உடம்புல நிற்கிது. அடுத்து என்ன சொல்கிறாரு, வளம் தரும் தேவரை வந்தி செய்யீரே அப்படின்னு சொல்கிறாரு. வளம் வரும் தேவர் அப்படிங்கிறார். வளம்னா என்ன, சுத்துறது இந்த இடத்துல இயக்கம். இப்போ இந்த உடம்பு ஆசைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி சதைப்பிண்டம் வந்துருச்சு. சதைப்பிண்டத்துக்கு ஏற்ற மாதிரி 5 புலன்கள் 5 பூதங்கள் இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி இயங்குது, இறைவனுடைய அருளால் அது இயங்கி கொண்டே இருக்கின்றது. இறைவனுடைய அருள் இல்லைன்னா இதெல்லாம் இயங்காது. இப்போ இறைவனுடைய அருள் என்று இங்கே எப்படி வந்து இயங்குது, எல்லாமே இந்த தேவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் தான் உள்ளே இருந்து இதையெல்லாம் ஒரு அந்த ஆற்றல், ஒரு ஆற்றல் சொல்லுவோம் இல்லையா. இப்போ உடம்பு கையில் வந்து இப்போ கால் வேலை செய்யலை அப்படின்னா என்ன சொல்லுவோம், மருத்துவர் என்ன சொல்லுவார், கால் வேலை செய்யலை, அந்த இடத்துல இயக்க ஆற்றல் இல்லை. இது அறிவியல் ரீதியாக புரிஞ்சிக்கும். அப்போ அந்த இயக்க ஆற்றல் என்று எல்லா இடத்துலையும் சொல்கிறார். கை வேலை செய்யலையே அதுக்கு ஒரு ஆற்றல், கால் வேலை செய்யலையே அது எல்லாத்தையும் பொதுவான ஆற்றல் என்று பயன்படுத்துகிறார். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர்கள் இருக்கிறது. இதைத்தான் தேவர்கள் என்று நம்ம குறிப்பிட்டாங்க. தேவர்களுக்கும் பல பெயர்கள் குறிப்பிடுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஆற்றலே வைத்திருப்பார்கள். இவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த உடம்புக்குள்ள வளம் வந்து தங்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வளம் வரும் தேவரை, நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு, தேவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. இவர்களை வந்தி செய்யீரே அப்படிங்கிறாரு. வந்தினா என்ன இந்த இடத்துல, வணக்கம், புகழ்தல், போற்றுதல், இதெல்லாம் தான் வந்தி இந்த இடத்துல. திட்டுறது கிடையாது, அது வந்தித்தல். வந்தித்தல் என்றால் தான் இந்த இடத்துல, திட்டுறதுன்னு ஒரு பொருள், வேற ஒரு பொருள் இருக்கு. என்னையா வந்திச்சிடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வேற ஒரு பொருள். ஆனால் இந்த இடத்துல வந்தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. இது வந்து ஒருத்தரை போற்றி புகழ்ந்து வணங்குது. இதை செய்யறே அப்படிங்கிறாருப்ப, செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம உடம்புக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதையாவது நம்ம போற்றி இறைவனுடைய ஆற்றல் உள்ளுக்குள்ளே இவ்வளோ இருக்கே, இறைவன் நமக்காக நம்ம ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக நமக்கு இவ்வளோ பெரிய உடம்பையும் கொடுத்து அதை நுகர்வதற்கான 5 புலன்களையும் கொடுத்து அனுபவிச்சு அப்பாடா சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ப்பா ஒரு திருப்தி வருதில்ல, இதையும் இறைவன் கொடுக்குறாரு. அவருக்கு நாம் என்ன போற்றி வணங்க செய்தோம். சாதாரண இயல்பு, யாராவது ஒருத்தருக்கு ஒரு பேனா எழுதுறது கொடுத்தா கூட நன்றின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இறைவன் நம்ம ஆசைப்பட்டோம் என்பதற்காக நம்ம ஆசைப்பட்டதற்கு ஏற்க உடம்பை கொடுத்திருக்கிறார், மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல
அதை அனுபவிக்கவும் வைக்கிறார், ஆசைகளை தீர்க்கவும் செய்கிறார். ஆனால் இறைவனுக்கு நாம் எந்த இடத்துலையும் இறைவா எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கிற நன்றி சொன்னதே இல்லை, இதை செய்யுங்க அப்படிங்கிற இதில் உட்கருத்தை ஒன்று சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம உடம்புக்குள்ள இருக்க தேவர்களை மட்டும் வணக்கம் செய்யுங்கன்னு சொல்லலை அவர். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே இங்கே பிண்டலிங்கம் தான். மானிடர் போன பாட்டில் சொல்லிட்டார் இந்த இடத்துல. எல்லா உயிர்களுமே இந்த இடத்துல அதையே இறைவனால் ஆனது தான். அவர்களுடைய உடம்பிற்கும் இறையாற்றல் தான் இருக்கின்றது. அப்போது இப்போ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷரையும் மனுஷங்களாக பார்க்குறோம். இந்த இடத்துல எதிரியாளியாக பார்க்கிறோம், நண்பராக பார்க்கிறோம், ஒவ்வொரு விதத்தில் உறவினராக பார்க்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் அனைவரது உடலுக்குள்ளும் அங்கு இறைவன் தான் இருக்கின்றார். மனதிற்குள் சிதம்பரமாகவும் பார்த்தோம் இல்லையா, உடம்புக்குள்ளே இருக்க உடம்புல இயக்கங்களில் தேவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை வந்து போற்றி வணங்குங்கள் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல எல்லாரையுமே இறைவனாக நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அப்போ தலைப்பு பிண்டலிங்கம் என்று சொல்லப்படுவதே ஒரு இறைவனே இங்கு பிண்டம் சதை பிண்டமாகத்தான் வந்து நிற்கின்றார். ஆனால் நம்ம மாயையிலே நான் என்ற அகங்காரத்திலும் இருப்பதனால் அது இறைவனாக நமக்கு தெரியவில்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இறைவன் போல் பாவித்து ஒரு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி பழகுங்கள். அதுவே உங்களுக்கு அந்த மாயை விலைக்கு இறைவனை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு உயிர்களுக்குள்ள இருக்க இறைவனை தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொள்ளும்போது விரைவாக அந்த வினைகள், முதல்ல ஆசைப்பட்டோடனே ஒரு பிறவி வந்துச்சு இல்லையா, இந்த ஆசைகள் அத்தனையும் ஒன்று அனுபவித்து தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை என்றால் அதை அழித்து விடுவார். மறந்து போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆசைப்பட்டதை மறந்து போயிட்டோம்னு சொல்லி அப்புறம் அழித்து விடுவார். அழித்து தீர்த்து பிறவியற்ற நிலைக்கு நம்மை அழைத்து செல்வார். ஸோ அதான் அந்த 4வது அடிக்கு பொருள். அப்போ அந்த முனிவருக்கு ஏன் திருப்பி அந்த ஆசை வந்தது அவ்வளோ பெரிய ஞான நிலையில் அப்படின்னா திருப்பி ஏன் அங்கே கொண்டு வரணும்? அதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதனால தான் திருப்பி கொண்டு வரேன். அந்த கதையும் அதனால தான் சொன்னேன். இப்போது முனிவர் எங்காவது ஒரு இடத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களில் யாராவது ஒருவர் மீது வெறுப்பை அவர் கொடுத்திருந்தாலும், வினைகள் இப்படி தான் வேலை செய்யும் இந்த இடத்துல. ஏன் அவருக்குள்ள அந்த ஆசை வரணும்? ஏன் அங்கே வந்து பண்ணி வந்து பிறக்கணும்? இந்த இடத்துல பண்ணியை பார்த்தனே அவருக்கு ஆசை வரணும். யாராவது ஒரு நபரை, முனிவர் தான் ஞான நிலை தானே, ஞான நிலையில் எல்லாரையுமே இறைவனாக தானே பார்க்கணும். யாராவது ஒருவரை இறைவனாக அவர் பார்க்க தவறி இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வினைகள் பற்றுகள் தான் இது போலலாம் முனிவர்களுக்கே வருகிறது என்றால் நாம் எல்லாம் எந்த மூலையில்? அதனால் அனைத்தையும் இறைவனாக இந்த பிண்டலிங்கமாக பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் விரைவாக நம்முடைய வினைகளை தீர்த்து முக்தி அடையலாம் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்ட ஒரு உள்கருத்து. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோமே என்றால், இந்த உலகத்தில் பிறந்த மக்கள், உயிர்கள், ஏதேனும் அனைத்து ஆசைகளும் தீர்ந்து போன பின்பாக கூட ஆசைகள் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி ஒரு பிறவி அவர்கள் எடுக்க வேண்டி இருந்தாலும் இறைவன் அவர்களுக்காகவும் என்ன பண்ணுறாரு, உனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொடுத்தா பிறவி இல்லாத நிலைக்கு போயிட்டு திருப்பி ஆசைப்பட்டியா, நீ உனக்குலாம் இன்னொரு உடம்பு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறதில்லை. அவர்களுக்கும் ஒரு உடம்பை கொடுக்கிறார். அவர்கள் ஆசைப்பட்டதற்கு ஏற்கவே அந்த இடத்துல உடம்பை கொடுக்குறாரு. அந்த இடத்துல அனுபவிக்கிறதுக்கு என்று சொல்லி உடம்பை கொடுக்கறதோடு இல்லை, அந்த ஐம்புலன்கள் அதற்கான நுகர்தலையும் அனைத்தையுமே அவருக்கு கொடுக்கின்றார். ஸோ இப்படி கொடுக்கும்போது அவருடைய உடம்பில் தேவர்கள் தான் அனைத்து செயல்களையும் இங்கு செயல்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அவருடைய உடம்பே இங்கு இரையாகத்தான் இருக்கின்றது. ஸோ இந்த உடம்பை நாம் இரையாக பாவித்து நிற்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் இந்த இடத்துல ஒன்று அனுபவித்து நுகர வைக்கும், இல்லை அழிந்து போகும். ஸோ விரைவாக இறைவனிடத்தில் செல்லலாம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் ஆழ்ந்த கருத்துக்கள் தான்.